ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடசட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். போட்ட எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ போட்ட வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட 4 பல் பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்ட கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை பார்க்க தான் நிறையா இருக்கும். 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். இப்போ அதோட கீரைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கீரை அதிலே நல்லா 2 நிமிஷம் வெந்துடும். இப்போ அதில் நான் வரமிளகா ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு மிளகுத்தூள் எல்லாம் முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையில் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படியே உடனே கிண்டணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே வேகட்டும். அதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவலும் அந்த முட்டையும் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அதிலே நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான கீரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.